இயந்திரத்தை உடைத்து திருட முயன்ற வழக்கில் பாஜக நிர்வாகி கைது செய்யப்பட்ட நிலையில் 23ஆம் தேதியே அவரை நீக்கிவிட்டோம் என பாஜக அறிவிப்பு. திருப்பூர் மாநகராட்சி ஸ்ரீநகர் முக்கிய வீதியில் துரை என்பவருக்கு சொந்தமான கட்டிடத்தில் செயல்பட்டு வரும் கிட்ஜி தனியார் AUTM இயந்திரத்தை கடந்த 20ஆம் தேதி அன்று ஹாலோ பிளாக்கால் கொண்டு உடைத்தும் அதிலிருந்து பணத்தை திருடவும் முயற்சி செய்தது தெரிய வந்தது. இது தொடர்பாக கொடுக்கப்பட்ட புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த அனுப்பர்பாளையம் போலீசார் பல்வேறு CCTV காட்சிகளை ஆய்வு செய்து திருப்பூர் அவிநாசி கவுண்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த முருகானந்தம் 54 என்பவரை கைது செய்தனர். இவர் ஹாலோ பிளாக்கால் கொண்டு 55,000 மதிப்புள்ள இயந்திரத்தை உடைத்து சேதப்படுத்தியும் பணத்தை திருடவும் முயற்சி செய்ததாக இவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்து சிறையில் அடைத்தனர். கைது செய்யப்பட்ட முருகானந்தம் பாஜக கட்சியின் திருப்பூர் மாவட்ட பிரச்சார அணி செயலாளராக உள்ளார் என காவல்துறை சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த திருப்பூர் வடக்கு மாவட்ட பாஜக வெளியிட்டுள்ள அறிக்கையில் முருகானந்தத்தை கடந்த 23ஆம் தேதியே கட்சியில் வகித்து வந்த பொறுப்பில் இருந்தும் அடிப்படை உறுப்பினரிலிருந்தும் அவர் நீக்கப்பட்டு விட்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 23ஆம் தேதி அவர் நீக்கப்பட்ட அறிவிப்பும் சேர்த்து வெளியிடப்பட்டுள்ளது. அதில் திமுகவில் இருந்து பாஜகவிற்கு வந்தவர் முருகானந்தம் என்றும் இவர் மீது பல குற்றச்சாட்டுகள் இருந்ததாகவும் அதனை திருத்திக் கொள்ள 2 முறை வாய்ப்பளிக்கப்பட்டும் அவர் தனது நடவடிக்கையை மாற்றிக்கொள்ளவில்லை எனவும் மேலும் 22ஆம் தேதி அன்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் இவரது நடவடிக்கை சரியில்லை என்கிற காரணத்தாலும் இவர் திமுகவின் ஸ்லீப்பர் செல்லாக இருக்கிறார் என்ற சந்தேகத்தின் அடிப்படையிலும் அவர் 23ஆம் தேதி கட்சியை விட்டு நீக்கப்பட்டதாகவும் திருப்பூர் காவல்துறை வெளியிட்ட இன்றைய அறிக்கைக்கு பாஜக கட்சி சார்பில் மறுப்பினை தெரிவித்துக் கொள்கிறோம் என திருப்பூர் வடக்கு மாவட்ட பாஜக தலைவர் செந்தில்வேல் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார்.